மணிரத்னம் இயக்கிய பாம்பே படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் ஒளிப்பதிவாளராக அறிமுகமானார் ராஜீவ் மேனன். குரு, கடன் ஆகிய படங்களிலும் ஒளிப்பதிவாளராக பணியாற்றியுள்ளார். இது தவிர மின்சார கனவு, கண்டுகொண்டேன் ஆகிய படங்களையும் இயக்கியுள்ளார். வெற்றிமாறன் இயக்கிய விடுதலை 1 மற்றும் விடுதலை 2 பாகத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் ராஜீவ் மேனன் நடித்துள்ளார். தற்போது போதுமான திட்டமிடல் இல்லாமல் ஒரு படத்தை எடுத்துக்கொண்டே இருப்பது குறித்து ராஜீவ் மேனன் கூறியுள்ள கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் ரசிகர்களை கவர்ந்து வருகின்றன. மேலும் பலர் ராஜீவ் மேனன் வெற்றிமாறனை தாக்கி பேசியுள்ளதாக பலர் இந்த வீடியோவை பகிர்ந்து வருகிறார்கள். மணிரத்னம் இயக்கிய குரு படம் ஒரு அற்புதமான அனுபவம். 3 மாதத்தில் அந்த படத்தின் படப்பிடிப்பு முடிந்தது. அதேபோல் கடன் படம் கொஞ்சம் பெரிய படம். ஆனாலும் மணிரத்னம் படத்தில் என்ன நடக்கும் என்பது பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஆனால் சமீப காலத்தில் தமிழ் சினிமா ரொம்ப மோசமான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. அதுவும் OTT தளங்களில் வந்த பிறகு ஒரு படத்தை எடுத்துக்கொண்டே இருக்கலாம், எது வேணும்னாலும் எடுக்கலாம் என்கிற மனநிலை வந்துவிட்டது. அதில் சில இயக்குனர்கள், நடிகர்கள் எங்களுடன் பயணிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். நான் என்ன உங்கள் அடிமையா? இது ஒரு நிலப்பிரபுத்துவ மனநிலை. எனக்கு ஐடியா வரும்போதுதான் நான் எடுப்பேன் என்று நீங்கள் சொல்ல முடியாது. இது சினிமாவில் நூற்றுக்கணக்கானவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். ஜுராசிக் பார்க் மாதிரியான ஒரு படத்தை 22 நாட்களில் எடுத்து முடிக்கிறார்கள். ஆனால் இங்கு போதுமான திட்டமிடல் இல்லை. அந்த வகையில் தமிழ் சினிமா ஒரு தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. இது எல்லாவற்றிலும் பாதிக்கப்படுபவர் அந்த படத்தின் தயாரிப்பாளர் மட்டும்தான். பிரம்மாண்டம் என சொல்லி 100 ஜூனியர் ஆர்டிஸ்டை பயன்படுத்துகிறார்கள் என ராஜீவ் மேனன் தெரிவித்துள்ளார். இவர் வெற்றிமாறனை குறித்து தான் பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பலரும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு வர்றாங்க.